விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த விருச்சிக ராசியில் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அப்போ 3 வருடம் என்னோட தசாபுத்தி பலன்களாக எடுத்திருக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் ராசிக்கு 5ல் அவரோட நட்சத்திரம், அவர் இடம்பெயரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நகரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி. இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். அதிலே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். குரு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அது உச்ச வீடு. அது ஒரு நல்ல பலன் சொல்லலாம். கிட்டத்தட்ட ராசிக்கு குருடைய பார்வையாக இருக்குது. 2023 நிறைய பேர் கஷ்டத்து மேலே கஷ்டம் அனுபவிச்சுட்டு வரீங்க. வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில் அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கடன் பிரச்சனை தீர்றது அது மாதிரி. ஏன்னா குரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாலே போதும். 6, 7, 8 2023 இருந்தே குருவுடைய நகர்வுகள் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சதய நட்சத்திரத்திலேருந்து பூரட்டாதியெல்லாம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் போகும்போது யாராருக்கெல்லாம் குரு உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக 6, 7, 8 வரும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வருமான இழப்பு, வேலை இழப்பு, அப்படி இல்லைனாக்கா வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை, இது மாதிரிலாம் கொடுத்தது. இது பொதுவாகவே தசாபுத்தி ரீதியாக எப்படி இருந்திருக்கும்? இந்த சனி தசை நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இளம் வயது காலகட்டத்தில் சனி தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை பண்ணாது. ராசிக்கு 5ல் இருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணுறீங்க. கிட்டத்தில் கொஞ்சம் 2 மார்க் 3 மார்க்லலாம் ஃபெயில் ஆகிறத பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வருத்தப்பட்டு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணுறதை விட நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியாக 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் 8ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யாது புதன். விருச்சிக ராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமே ஒரு வேலை வாய்ப்பு சரியாக அமையாமல். இதுக்கு முன்னாடி சனி தசை போயிருக்கு. அந்த சனி தசை கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். அதாவது லக்ன யோகராக அந்த சனி பகவான் வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்திருக்கு அந்த படிப்பெல்லாம். அந்த படிப்பும் கொடுத்துரும். ஆனால் இதே லக்னம், இந்த லக்னத்துக்கு சனி பகவான் நன்மை செய்யாது. இதே லக்னத்துக்கு புதனும் நன்மை செய்யாது. அப்போது படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையும் ஒரு சில பேருக்கு அமையாததுக்கு காரணமோ, இல்லை வேலை அமைஞ்சு அந்த வேலையில் உயர்வுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த அஷ்டமாதிபதி தசை தான். ராசிக்கு நல்லது பண்ணலாம் கூட வேறு லக்னமாக அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் சிறப்பு. இன்னொன்று இந்த ராசிக்கு 3, 6, 10, 11 புதன் இருந்து தசை பண்ணால் சிறப்பு. அஷ்டமாதிபதி கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணணும். இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, புதன் எதுவும் கூட சேருதோ அந்த அந்த கிரகத்துக்கிட்ட தன்னுடைய காரகத்தை கொடுத்துரும். டோட்டலாக அந்த தசை தான் உங்களுக்கு வேலை செய்யும் எந்த கிரகத்தோடு சேருதோ. இப்போ சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்குன்னு வச்சிங்களேன். அந்த சுபகிரகம் எது அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு குரு, அப்படி இல்லைனாக்கா செவ்வாய். அது மாதிரி இன்னொன்று சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம், எல்லா கிரகத்தையும் சொல்லலாம். அது நட்சத்திரத்தை பொறுத்து அந்த காரகத்துவத்தோடு சேர்ந்து அது வேலை பார்க்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அது மாதிரி அந்த தசையை கெடுக்காது. டோட்டலாக விருச்சிக ராசியில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, நல்லாவாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த புதன் இருக்கக்கூடிய இடம். அஷ்டமாதிபதி, லாபஸ்தானாதிபதி. இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. எப்படியும் தொழில் செய்கிறவங்க ஏதோ ஒரு கடன் பிரச்சனை அது இதுன்னு ஏதோ ஒன்று வச்சு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு உண்டானது அது பிரச்சனைகளை கொடுக்கும். அதுலேயும் 7.5 சனி வரும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர 7.5 சனி இல்லைன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ 5ஆம் இடத்துல சனி. இதில் சனி நகரக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சனியும் உங்களுக்கு பாதகாதிபதி தான். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். அவரோட நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். அது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதனோட நட்சத்திரம் ரேவதி, அஷ்டமாதிபதி நட்சத்திரம். இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம். உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு. இன்னொன்று புதனே நல்லா இருந்தான்னு வச்சுக்கலாம், சுபத்துவமாக இருந்தால்
உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கே குருடைய பார்வை, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. இந்த வருஷத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இந்த திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்கா, நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிவுகள் இல்லைனாக்கா டைவர்ஸ் வரைக்கும் போச்சுன்னா கூட ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்குள்ளே வருவாங்க, நல்லா சுமூகமான முடிவுக்கு வருவாங்க திருமண வாழ்க்கையில். 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து கேது பகவானுடைய தசை எங்கெங்கெல்லாம் இருந்தால் கஷ்டப்படுவீங்க தெரியுமா? இப்போ வந்து பொதுவாகவே ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, உங்களுக்கு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு சொல்லிக்கலாம். இல்லைனாக்கா குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்தார், இல்லை 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, அந்த பயிற்சி நல்லாயிருக்கு, எல்லாமே சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுய ஜாதகத்தில் அந்த தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை தான் அது வேலை பார்க்கும், அந்த தசையாக தான் அதை எடுத்துக்கணும். இப்போ கேது வந்து சனியோட வீட்டில் இருந்தான்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துன்னு இருக்கும். அதே மாதிரி செவ்வாயோட வீடு, இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், ராசியாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை, அந்த தசை நல்ல தசை தான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் ஒரு தொழில் பண்ணிங்கனாக்கா அந்த கேது திசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடன் இருக்கும், எப்படியும் ஒரு சின்ன சின்ன கடன் இருக்கும், இல்லை பெரிய கடன் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆருக்குலாம் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ, அதாவது ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகள், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம், இது மாதிரிலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஒன்று நோய் கொடுக்கும், ஒன்று கடனை கொடுக்கும் அந்த கேது தசை 6ஆம் இடத்துல இருந்தால். அதே 8னா புதனோட தசை மாதிரி, அது புதன் வந்து புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணது. இது மாதிரி ஒரு சில கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்க அந்த கேது பகவான் இது நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம். இப்போ தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட இப்போ குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் கேது பகவான் இருந்து தசை பண்ணுறான்னு வச்சிங்களேன், அப்போ அந்த கேது தசை நல்லாயிருக்கும். கேது தசைங்கிறது இப்போ வந்து ஒரு வருமானம் வர்றது, ஒரு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் தருறது, ஒன்று இடமாற்றங்கள், அது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் இல்லை, அப்போ நல்லது நடக்காதா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு அந்த தசா புத்தி நல்லது பண்ணுற அமைப்பில் இருந்துச்சுனாக்கா இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சுக்கிரதசையில் யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு மேன்மை பார்க்க போகிறாங்க அப்படின்னாக்கா, இது பொதுவாகவே வந்து நியூட்ரல் தான். இந்த ராசிக்கு வந்து நன்மை தீமை கலந்தே செய்யும். இன்னொன்று வந்து நல்ல அமைப்பில் இருந்தேன்னா சூப்பராக கொடுப்பார், நல்ல அமைப்பில் இல்லை, அதாவது சுபாதிபத்தியம் பெற்று இல்லைன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு தவிர ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம், அதாவது கடக லக்னம் சிம்ம லக்னம், இந்த 2 லக்னங்களுக்கும் மீன லக்னம் தனுசு லக்னம், இந்த 2 லக்னம் 4 லக்னங்களுக்கு ரொம்ப மோசமாக பாதிப்பு கொடுப்பார் இந்த சுக்கிர பகவான். நம்ம சுக்கிரதசை நடக்குது, எந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்கன்னு வச்சிங்களேன், நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த லக்ன யோகராக இந்த சுக்கிர பகவான் வருவார். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த 4 லக்னத்தில் வந்தாங்கனாக்கா அவங்க கஷ்டப்படுற அமைப்பில் தான் இருப்பாங்க. இல்லைனா கூட முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிவிடும், பின்னாடி 10 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி ராசிக்கும் லக்னத்துக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வேலை செய்யும். ஏன்னா இதுக்கு வந்து நியூட்ரல், அதுக்கு வந்து ரொம்ப மோசமான பாவி அவர், அதாவது இந்த சுக்கிர பகவான். அந்த கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுப்பாரு மீன்ஸ் என்னென்னா, ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறது, ஒரு இடமாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது, இல்லை யாரோ முன்னுக்கு வருவாங்க, நம்ம சேர்த்து விட்ட ஒரு ஆள் கூட பெரிய லெவலில் வந்துடுவாங்க, ஆனால் நம்மளால் வர முடியாது. அது மாதிரியான கஷ்டங்களை இந்த சுக்கிர பகவான் கண் எதிர்க்க கொடுக்கும், அப்படி கெடுக்கும் அது நம்மளை. இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. நீங்கள் மாசம்பளத்தில் இருக்கிறீங்களா, பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போகும், அதெல்லாம் ஒன்றும் இப்போ வந்து சனியோட டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடத்துல, அதாவது சனி 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல, இல்லை குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல சுக்கிர பகவான் இருந்துச்சுன்னா இப்போ பணம் வரக்கூடிய காலம். இப்போ கொடுத்த பணம் வரல, ரொம்ப நாளாக தேங்கியிருக்கு, என்னால் வாங்க முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த பணம் வரும். வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதாவது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் உபாதைகள் நிறைய, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடல் உபாதைகள், கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். சுக்கிர தசையில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் செய்யக்கூடிய தசை அப்படின்னு சொல்ல முடியாது. இதே சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. அதாவது வேலை, அதாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி, இப்போ 4ஆம் அதிபதி நட்சத்திரம் அது ராசிக்கு, இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு. இல்லை வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாருனாக்கா, இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சனி பகவான் இருந்தால் இப்போ வந்து பிக்கப் ஆகும். எல்லாமே வந்து
வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, ரொம்ப நாளாக வந்து வேலை எடுத்து இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறுறது. அது மாதிரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தருது, இல்லை தொழிலில் வந்து ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆண்டில் பார்ப்பீங்க. 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக. எல்லாருக்குமே இந்த பொருளாதார பிரச்சனை ஒன்று, இன்னொன்று வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்டது. எல்லா தசைகளுக்கும் அது சொல்கிறோம் இல்லையா? எல்லா தசையிலும் ஒவ்வொருத்தர் இப்போ என்ன நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை பண்ணுதோ அதுக்குண்டான காரகத்துவத்தை தான் அது கொடுக்கும், மாற்றி எல்லாம் கொடுக்காது. பார்த்தோன்னே சொல்லலாம் 6ஆம் அதிபதி நட்சத்திரமா சார் உங்களுக்கு கடன் இருக்கும், கடன் வந்து சுப கடனா இல்லை வந்து ரொம்ப மோசமான கடனா அப்படின்னு இருக்குது. அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி 8ஆம் அதிபதினா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப உடல் உபாத பிரச்சனை, இன்னொன்று வந்து ரொம்ப அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, ஒரு சிலருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணம் வர்றது, இது எல்லாமே. இது மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரம் அதாவது அந்த காரகத்துவத்தில் எந்த கிரகம் உட்காந்து பண்ணுதோ தசை பண்ணுதோ அந்த தசை தான் அந்த பலன்களை தான் அது கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூரியன் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வயசில் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆக மொத்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், இல்லை நீங்களே தொழில் பண்ணுறீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு வருமானம் அது இதுன்னு கொடுக்கும். குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கிறதெல்லாம் அந்த சூரிய தசையில் நடக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி வேறு லக்னமாக இருந்து இப்போ கும்ப லக்னமாக மகர லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அது ஒரு மோசமான ஒரு தசை. அது இப்போ 2 பலனும் எடுக்கணும். ஒன்று வந்து உடல் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டங்களில், அதாவது உணவு பழக்க வழக்கங்களில். இன்னொன்று வந்து கொடுக்கல் வாங்கலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறீங்கன்னா வேலையில் இருந்தால் கூட சரி, யாருக்காவது மனசு இறங்கி காசு கொடுத்துறது, அதாவது கேரண்டி கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வந்து பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய அவமானப்படுத்தாது இல்லையா? அதாவது லக்கணத்துக்கு அவயோகம் இருந்தால் ராசிக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும், அதை சமாளிப்பீங்க. அது மாதிரி எடுத்துக்கணும் இது மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது. அப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தையும் நம்ம பார்க்கணும். மெயின் இதே லக்னமாக வந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது. சந்திர தசை, இந்த சந்திர தசை விசாக நட்சத்திரத்திலேருந்து தான் தசை பண்ணுறார். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில். இப்போ விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருடைய நட்சத்திரம். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து உச்சமாக வரார். உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டைமில் அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை கடன் பிரச்சனை இருக்கா, எல்லாமே தீர்வுக்கு வரும். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் தீர்வுக்கு வரும். அதாவது ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து மன அழுத்தத்தில் இருப்பீங்க. இது மாதிரியான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ ராகு பகவான் வந்து கூட இருக்காருன்னு வச்சுக்கலாம். அதாவது இதே நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ துளாராசியில் இருந்தாலும் சரி, இப்போ வந்து அந்த ரொம்ப டிஃபரன்ஸில் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ கூட சேர்ந்த கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். மெயினாக வந்து தனித்து வச்சு நம்ம சொல்கிறோம் சந்திர தசை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா கிரக நகர்வுகளோ இந்த ஆண்டில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை. செவ்வாய் சொல்லவே தேவை 6ஆம் அதிபதி தசை. இந்த வயதான காலகட்டத்தில் ஒரு சில நோய் நொடி பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். செவ்வாய் தசையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பெருசாக வந்து கெடுபலன்களை கொடுக்காது. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாகவே 2023 கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. அதுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு தசா புத்தி பாதிப்பு. 2023 அப்படின்னாக்க இந்த குருவுடைய மறைவு 6, 7, 8 இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இப்போ பரவாயில்ல, 9ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. சனி பகவான் வந்து 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.